செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பாரதிபுரம் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் நூலகரை நியமிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக நூலகத்தில் இருந்த வாசகர்களுடன் நமது செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 3 குரோம்பேட்டை பாரதிபுரம் பகுதியில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் இங்கு அமைந்துள்ளது. நாம் நியூஸ் 7 தமிழ் சார்பாக பல்வேறு கலை ஆய்வுகள் நடத்தி வருகிறோம் நூலகத்தில். தற்போது இந்த நூலகத்தில் நாம் இந்த கலை ஆய்வு செய்யும் போது இந்த நூலகத்தில் நூலகர் பணியிடமே வேக்கன்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தது. மேலும் பல்வேறு அடிப்படை வசதிகள் இந்த நூலகத்தில் பயன்படுத்தும் நூலகர்கள் தேவையாக உள்ளது என்பதும் கண்டறிந்துள்ளோம். இது தொடர்பாக இது குறித்து நம்ம சமூக ஆர்வலர் ஒருவர் இருக்கிறவர்களிடம் கேட்கலாம். சார், இந்த நூலகம் எவ்வளோ நாள் ஆச்சு கட்டி? இதில் என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது சார்? கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக பழுதடைந்து மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருக்கப்பட்ட இந்த இடம் சீர்கட்டு இருந்தது. மகாகவி பாரதியினுடைய தொண்டரும் நண்பருமான தியாகி பரளி சூ நெல்லையப்பர் வாழ்ந்த இடம். அவர் என்ன செய்தார் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தியாகமான இடத்தை பொதுமக்களுக்கு, ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு கல்விக்காக ஒதுக்கப்பட்ட இடம் மாநகராட்சியிடம் கொடுத்து 1972இல் இது ஆரம்ப பள்ளியாக இருந்தது. பரளி சூ நெல்லையப்பர் பள்ளி என்று பெயர். இங்கிருந்து படித்தவர்களாம் பெரிய பெரிய டாக்டர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனால் 1990இலிருந்து 2024 வரையும் இந்த இடம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு சீர்கட்ட நிலையில் இருந்தது. இதற்கு அருகில் உள்ள பாரதிபுரம் குடியிருப்போர் நல சங்கம், மக்கள் விழிப்புணர்வு மையம், கிரீன் பல்லாவரம், பரளி சூ நெல்லையப்பர் தமிழ் மன்றம் எல்லோரும் சேர்ந்து மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் முன்னிறுத்தி இந்த இடத்திற்கு போராடி இந்த நூலகத்தை அமைத்து கொடுத்த முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ குறிப்பாக இந்த நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நூலகத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது, மேலும் என்னென்ன வசதிகள் தேவைன்னு எதிர்பார்க்குறீங்க? இங்கே இருக்கிற இந்த நூலகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு +2 டிஎன்பிசி எழுதுகிற வரையும் தான் இருக்குது. அதுலேயும் சில புத்தகங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்பர் கிரேடு போகிறதுக்கான வசதிகள் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இங்கே சுமார் தினந்தோறும் 30லிருந்து 50 மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். இது போராது. கிட்டத்தட்ட இங்கே அமர்ந்து படிப்பதற்கு 100 பேர் அமர்ந்து படிப்பதற்கு இடவசதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை நன்றாக மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அரசும் நகராட்சியும் கிட்டத்தட்ட யூஜிசி படிக்கிற மாணவர்களுக்கு, டிஎம்பிசி எழுத மாணவர்களுக்கு நிறைய புத்தகங்களை வாங்கி தர வேண்டும். ஸோ இப்போ குறிப்பாக இங்கே லைப்ரரி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இன்னும் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. என்ன வசதிகள் தேவை? குறிப்பாக என்னென்ன வசதிகள் இங்கே தேவைப்படுன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரியில் ஒரு குறிப்பிட்ட லைப்ரரியன்னு யாருமே இல்லை. எந்த புஸ்தகத்தை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்கும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லாத நிலைமையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒய்ஃபை வசதி, முக்கியமாக ஒய்ஃபை வசதி எங்கேயுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கேயுமே பேக், இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா கூட பேக் வைக்கிறதுக்கு குறிப்பிட்ட ரேக் இல்லாமல் இடத்த பார்க்குறோம். ஸோ அதனால் அங்கங்கே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் யார் அவங்க பேக் எடுத்துகிட்டு போகிறாங்களோ இது தெரியாது. அதை மாதிரி நிலைமையை பார்க்குறோம். அதை ஒரு டோக்கன் முறையில் கொடுத்து அதை சரிப்படுத்தணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் வசதி சரியில்லாமல் இருக்குது. டஸ்ட்பின் வசதி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு நிறைய பேர் காலையிலேருந்து வராங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் பண்ணிட்டு எந்த இடத்துல டிஸ்போசல் பண்ணணும், அந்த இடத்துல டிஸ்போசல் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட வசதி செய்யப்படாமல் இருக்குது. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது. இங்கே ஃபேன் பல இடத்துல ஓடாத நிலையை தான் பார்க்குறோம். ஒரு இடத்துல ஏசி போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல ஃபேன் வால் மவுண்டட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வசதி, குறிப்பிட்ட ஃபேன் வசதி ஓடாத நிலைமையை, பழுதுபட்டு இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். குறிப்பாக இந்த டிஎன்பிசி உள்ளிட்ட அரசு பணிகளுக்கு முக்கியமாக அந்த மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கிறதா, அவங்களுக்கான போதிய வசதிகள் இருக்கிறதா? போதிய வசதி ரொம்ப மேம்படுத்தப்படணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று கொண்டு அதில் ஒரு பயிற்சி மையமாக உருவாக்கலாம். தமிழக அரசு பயிற்சி மையமாக உருவாக்கலாம். அதில் நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே நிறைய பயிற்சி வகுப்புகள் அவங்க ஏற்படுத்தலாம். டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்குரிய புக்ஸும் அதிகமாக பண்ணலாம். இதுக்கு முக்கியமாக காரணம் டிஜிட்டல் லைப்ரரியாக கொண்டு வரலாம். இதை புக்ஸ் அதிகமாக கொண்டு வரலாம். டிஜிட்டல் லைப்ரரியெலாம் மேம்படுத்தப்படாமல் இருக்குது. ஒய்ஃபை இல்லாதது பெரும் ட்ராபேக்காக இருக்குது. இதை சீர் செஞ்சு கொஞ்சம் தாம்பரம் மாநகராட்சி ஒரு நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்யணும். மாநகராட்சி சார்பாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
முதல்ல வந்து இங்கே லைப்ரரியன் ஒருத்தரை போடணும். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து குப்பை வாரும் தொழிலாளியாக இருந்தவர், துப்புரவு தொழிலாளி. அவரை போட்டிருக்காங்க. அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம அவர் குறை சொல்லலை. ஆனால் இருந்தாலும் நகராட்சி அவர்கிட்ட போய் கேட்டு இந்த புக்கு கொடுங்கன்னு சொன்னால் அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் அது சம்மந்தப்படாதவர். அவரை போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தவறு. லைப்ரரின்னு ஒரு ஆளை உருவாக்க வேண்டும். நகராட்சியில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் லாபமாக ஈட்டியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து நம்பர் 1 என்று பேரெடுத்த நகராட்சி நூலகத்திற்கு பயன்படுத்த வேண்டும். மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களை உருவாக்குவதற்கு அவர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நாங்கள் தான் முதன்மையான மாநிலம், எல்லாத்துலேயும் கல்வியில் நாங்கள் சிறந்திருக்கோம்னு சொல்கிறார். அதை நிரூபிக்கும் வகையில் இங்கே உள்ள மாணவர்களை மேல்தளம் கட்டி யூஜிசி மற்றும் ஐஏஎஸ் படிப்பு, ஐபிஎஸ் படிப்புக்கு உண்டான தயாரிப்புகளை இங்கிருந்து தயார்படுத்த வேண்டும். குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி சார்பாக அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டாலும் போதிய கட்டமைப்பு உள்ள இந்த நூலகத்தில் இன்னும் வளர்ச்சி சம்பந்தமான அதிகமான நூல்களும் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக குரோம்பேட்டையிலிருந்து அப்துல் காதர்.